ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் மொட்டாமஞ்சு கப்பல்ஸ். இந்த வீடியோ எதுக்குன்னா எல்லாரும் லவ் ஸ்டோரி கேட்டிருந்தீங்க யூடியூப்ல கமெண்ட்ல. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஸ்கூல் 8th படிச்சுக்கிட்டு இருந்தேன். இவன் வந்து ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து இவனுக்கு எனக்கு ஆகாது, பேர் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் இவனுக்கு எனக்கு ஆகாது, ஒரே ஏரியா தான். அவனை பார்த்துக்கிட்டே எனக்கு கண்டாலே பிடிக்காது. ஏன்னா என் சைக்கிளை பிடிச்சி வச்சுக்கிறியா, என்னை வம்பளுத்துக்கிட்டே இருப்பேன், பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் டியூஷன் படிச்சுட்டு இருந்தேன் ஒரு இடத்துல. அந்த பக்கத்துல தான் இவங்க வீடு, கொஞ்சம் அந்த லைன்ல தான் இவங்க வீடு. அப்போ இவன் ஃப்ரெண்டோட நடந்து வந்துட்டு இருந்தேன். நைட்டு ஒரு நாள் 12 நைட்டு நடந்து வந்துட்டு இருந்தேன். நிறைய பேரோட நடந்து பசங்களோட தான் இருக்கு ஜாலியா. நடந்து வந்துகிட்டு இருந்தேன் நிறைய பேரோட. அப்போ வந்து நான் இது என் ஃப்ரெண்ட்ட சாவியை கொடுத்து சைக்கிள் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு பிள்ளைக்கு தலசி விட்டுட்டு இருந்தேன் ரோட்ல இருந்து. இப்போ இவ வந்து என்னை கூப்பிட்டாங்க. விசில் அடிச்சு கூப்பிட்டதுக்கு நான் பார்க்கவே இல்லை, யாரும் பார்க்கவே இல்லை, யாரை கூப்பிட்றாங்கன்னு தெரியாது. அதனால விட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க, பாப்பா உனையதான் சொன்னாங்க. நான் கண்டுக்கிறாம நடந்து போயிட்டேன். திரும்பவே இல்லை. நான் சார் பயந்துட்டு நடந்து போயிட்டேன். வேணா வந்து நான் உன்னை லவ் பண்றேன்னு நான் நம்பவே இல்லை. சும்மா விளையாட்டுக்கு சொல்றியா அப்படின்னு நினைச்சிட்டு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். கண்டுக்கிறதே இல்லை. அதுக்கு சன் போயிட்டே இருந்துச்சு. சுத்தி சுத்தி சந்துல வந்துகிட்டே ஒரு சந்தா போகுது. நானும் சந்து பின்னாடியே போறேன். சைக்கிளை பிடிங்க வச்சுட்டியா, வீட்டுக்கும் போக முடியாது. என் ஃப்ரெண்டு என்னை விட்டுட்டு போயிடுச்சு. என்ன பண்ணனே தெரியல. லவ் பண்ணி சொல்லு அப்படின்னு நான் சொன்னேன், நாளைக்கு சொல்றேன் சொல்லிட்டு போயிட்டேன். போனதுக்கு அப்புறமும் விடல, வந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் மறுநாள் ஸ்கூலுக்கு போறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் எந்திரிச்சேன் தூங்கி. முக்கு கடையில் ஏதோ கொத்தமல்லி வாங்க தான் போனேன். முக்கில் உட்காந்துருக்கேன். 7 மணிக்கு காலம் மக்காவில் அப்படியே உட்காந்துருந்தேன். பயந்துட்டேன். அப்பையும் சேர்ந்து அப்படியே விட்டேன். அப்பையும் தப்பிச்சு ஓடிட்டேன் எப்படியும். அப்புறம் சாயங்காலம் பார்க்குறேன், ஸ்கூல் மாடியில இருந்து அந்த இறங்கும் போது பார்க்குறேன் ஸ்கூல்கிட்ட நானும் வழியை மாறி தப்பிச்சு போனா அந்த வழியில உட்காந்துருக்கேன். அப்புறம் சரி, அப்புறம் வந்து கேட்டியா லவ் பண்றியா இல்லையால வந்து கேட்டியா. என் ஃப்ரெண்டு வேற பக்கத்துல இருந்துச்சு, எங்க அம்மாட்ட வேற போட்டு கொடுத்துரும். அதனால நான் எதுவுமே சொல்ல, ஃப்ரெண்டுக்கு முன்னாடிலாம் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். உடனே இது கையை பிடிச்சிட்டு விடவே இல்லை. லவ் பண்றியா இல்ல சொல்லிட்டு லவ் பண்றியா இல்லையா சொல்லு. என் ஃப்ரெண்டோட அம்மா வேற பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்றதுன்னு தெரியாம சரி லவ் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு நான் சும்மா அப்புறம் லவ் பண்றேன்னு சொல்லியாச்சு. ஒரு 5 நாள் வந்தியா, தொடர்ந்து என்னை பார்க்க வந்தியா, கரெக்டா காலையில வருவியா, சாயங்காலம் வரையா, எல்லாம் வருவியா. 6வது நாள் பார்த்தா ஆளையும் யாரையும் என்னைய காணும். நானும் தேடி போறேன், எங்க இருக்கானே தெரியாது. இப்படி 8th தான் நின்றுகிட்டு இருப்பியா, டே உனையதாண்டா கண்டுக்கிறவே மாட்டேன். நான் யாருன்ற மாதிரி தெரியாத மாதிரி இருக்கியா. அப்புறம் ஒரு 3 மாசம் பேசவே இல்லை. 3 மாசம் பேசவே இல்லை. அப்புறம் யதார்த்தமா சரின்னு நான் இப்போ எங்கள் அப்பா ஃபோனில் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். போர் அடிக்குதே, பொழுது போகுதேன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சும்மா ஃபோன் அடிப்பேன். உடனே நான் சொல்லிட்டியா, உனையதாலும் இவ்வளோ நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன், எங்கடா அப்படின்னு சொல்லி விட்டியா. பொய். எங்கள் வீடு தெரியும், நான் படிக்கிற டியூஷன் தெரியும், ஸ்கூல் தெரியும், எல்லாமே தெரியும். அப்போ வரலையா, நம்ம ஜாலியாக சுற்றுறது